இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை அடிச்சு துவம்சம் பண்ணி இந்தியா ஃபைனல்ஸுக்கு முன்னேறிடுச்சுங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இத பின்னாடி 14 வருஷம் பழித்து இருக்கிற இந்தியாவுக்குள்ள கனவு இருந்திருக்குங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம கடந்த 2023 இந்தியாவில நடந்த வேர்ல்டு கப்ல நம்மள அடிச்சு கப்ப தூக்கிட்டு போறாங்களா இந்த ஆஸ்திரேலியா, அதுக்கும் பழி வாங்குற விதமா தான் இந்த போட்டியில ஆஸ்திரேலியாவை அடிச்சு தன்னோட பழி வாங்குற கடனை தீர்த்துக்குச்சுன்னு தான் நம்ம சொல்லலாங்க. சரி, இது என்ன 14 வருஷம் போராட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐசிசி ட்ரோஃபி நடத்துறாங்கல்ல, இதுல 14 வருஷமா இந்த நாக் அவுட் மேட்ச், அதாவது இந்த வால்வாசாவா மேட்ச்ல ஆஸ்திரேலியா கூட மோதும் போது நம்ம ஒரு மேட்ச்ல கூட வின் பண்ணது இல்லைங்க. சரி, கடைசியா எப்ப வின் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 தல தோனி இருக்காருல, அவர் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாருல, அதுதான் கடைசியா ஐசிசி ட்ரோஃபி நடத்துற நாக் அவுட் மேட்ச்ல வின் பண்ணதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணவே இல்லை. இதனால இந்தியாவுக்கு ஒரு தீராத பகை ஆஸ்திரேலியா மேல இருந்தது. அத ரோஹித் சர்மா தலைமையில அடிச்சு பழி தீர்த்துக்குச்சுன்னு தாங்க நம்ம சொல்லலாம். அதனாலேயே இந்தியன் பிளேயர்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பயங்கர ஹாப்பியா இதை கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்திரேலியாவை அடிச்சு வின் பண்ணது மூலம் ரோஹித் சர்மா 2 சாதனையும், விராட் கோலி 3 சாதனையும் படைச்சிருக்காங்க. அது என்னென்ன சாதனை அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இதுல வெற்றி பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பேட்டிங் முடிச்ச ஆஸ்திரேலியா 49.3 ஓவர்ல எல்லா விக்கெட்டையும் இழந்து வெறும் 264 ரன் தான் எடுத்திருந்தது. அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிச்ச நம்ம இந்தியா 48.1 ஓவர்லயே 267 ரன் எடுத்து வேற லெவல்ல வெற்றியை பெற்றுச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். இதுல யாரு அதிகமா இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே கான்ட்ரிபியூட் தான் பண்ணிருக்காங்க. சமீர் 2 விக்கெட்டும், ஜடேஜா 2 விக்கெட்டும், நம்ம வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டும் எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம சேசிங் மாஸ்டர் விராட் கோலி 84 ரன் 98 பாலுக்கு பொறுமையா நிதானமா விளையாடி எடுத்து கொடுத்தாரு. இதுலயும் செஞ்சுரி அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அது ஒரு சின்ன வருத்தமா இருந்தாலுமே பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி தாங்க. அது எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சரி, இப்ப இந்த ரோஹித் சர்மா பண்ண 2 சாதனை என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். அதாவது இந்த ஐசிசி நடத்துற இந்த ட்ரோஃபிஸ் எல்லாம் இருக்குல்ல, மொத்தம் 4 ட்ரோஃபி நடத்துது. ஒண்ணு ஐசிசி வேர்ல்டு கப், ஒன்னு T20 வேர்ல்டு கப், இன்னொன்னு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதாவது டெஸ்ட் மேட்சுக்கு ட்ரோஃபி நடத்துறாங்கல்ல ஐசிசி, அது ஒண்ணு. 4வது இந்த சாம்பியன்ஷிப். இந்த 4 ஃபார்மட்லயும் ஃபைனல் போன ஒரே கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை படைச்சிருக்காருங்க. இது கேப்டனா ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அப்பனா தோனி இந்த சாதனையை படைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஃபைனல்ஸ் வரதான் போனாரு. ஆனா தோனி இந்த ஃபார்மட்ல ஐசிசி நடத்துற 3 ஃபார்மட்ல ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிருக்காரு. ஒன்னு T20 2007 வின் பண்ணிருக்காரு, 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்காரு, 2013 இப்ப நடத்துற அந்த சாம்பியன்ஸ் போட்டியில 2013 தோனி கப் அடிச்சு கொடுத்துட்டாருங்க. அப்பனா டெஸ்ட்ல தோனி கப் அடிச்சு கொடுக்கலையா? அப்பனா ஏன் அப்படின்னு கேட்டோம்னா 2014 தோனி ரிட்டையர் ஆயிட்டாரு. இந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஸ் இருக்குல்ல, இது 2019 அப்புறம் தான் நடத்துனாங்க. அதுல ஒரு டைம் நியூசிலாந்து வின் பண்ணிருக்கு, இன்னொரு டைம் ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்கு. இது ரெண்டுலயுமே நம்ம ஃபைனல்ஸ் போயிருக்கோம். இந்தியா ஃபைனல்ஸ் போயிருக்கு. ஒரு டைம் 2019 ஃபைனல்ஸ் போகையில விராட் கோலி கேப்டனா இருந்தாப்ல. இப்ப 2021 23 நம்ம ரோஹித் சர்மா கேப்டனா இருந்து அதுல ரன்னர் அப் ஆனாங்க. இதனால ரோஹித் சர்மா தான் இந்த 4 ஐசிசி ட்ரோஃபி நடத்துற 4 ஃபார்மட்லயும் ஃபைனல் போன ஒரே கேப்டனாங்க. சரி, ரோஹித் சர்மா இன்னொரு சாதனை என்ன படிச்சிருக்காரு இண்டிவிஜுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐசிசி தொடர்லயே அதிக 6 அடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில் தாங்க. கிட்டத்தட்ட 64 6 அடிச்சிருக்காப்ல. நம்ம ரோஹித் சர்மா இன்னைக்கு ஒரு 6 அடிச்சிருக்காரு. 22 ரன் எடுத்து 3 4 எடுத்து ஒரு 6 அடிச்சிருக்காருல, அதன் மூலம் கிறிஸ் கெயிலோட அந்த ரெக்கார்டை உடைச்சு 65 6 அடிச்சு இவர் தான் ஐசிசி தொடர்லயே அதிக 6 அடிச்ச பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காருங்க. இது ரோஹித் சர்மாவோட சாதனை. அடுத்து விராட் கோலி இன்னைக்கு 3 சாதனை படைச்சிருக்காரு. என்ன சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேசிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்ற விராட் கோலி எப்பயும் சேசிங்ல இந்தியா அதிக வின் பண்றதுக்கு காரணம் யார் அப்படின்னா விராட் கோலி தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதன் மூலம் சர்வதேச ஒன்டேல சேசிங்ல 8000 ரன் அடிச்ச முதல் பிளேயர் நம்ம விராட் கோலி தான் அப்படிங்கிற ஒரு சாதனை பண்ணிருக்காரு. செகண்ட் பேட்டிங்லயே இன்னொரு சாதனையும் படைச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐசிசி தொடர்ல நாக் அவுட் மேட்ச்ல, அதான் இந்த வால்வாசாவா மேட்ச்ல சேசிங் பண்றதுல 1000 ரன் கடந்து சாதனை படைச்ச ஒரே பிளேயர் நம்ம விராட் கோலி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. அடுத்து 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்டிங்ல பண்ணிருக்காரு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல இந்திய அணிக்காக விளையாண்டு அதிக கேச்சஸ் பிடிச்சு, அதாவது இந்தியால அதிக கேச்சஸ் பிடிச்சது இதுக்கு முன்னாடி இருந்தது ராகுல் டிராவிட் இருந்தாரு. கிட்டத்தட்ட 334 கேட்ச் பிடிச்சு
ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாரு. விராட் கோலி கிரவுண்ட் பூரா சுத்தி சுத்தி கிட்டத்தட்ட இன்னைக்கு 2 கேட்ச் பிடிச்சது மூலம் 336 கேட்ச பிடிச்சு இவர் தான் இந்தியாவுக்காக சர்வதேச போட்டியில அதிக கேட்ச் பிடிச்ச ஒரே பிளேயர் விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி சாதனை இன்னைக்கு படிச்சிருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல எப்பயும் போல வந்து ராகுல் டிராவிட் தான் இருக்காரு. தேர்ட் பிளேஸ்ல அசாருதீன் இருக்காருங்க. பாருங்களேன், நம்ம விராட் கோலி எப்படி எல்லாம் சாதனை படைச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு சாதனையை படைச்சுக்கிட்டு தாங்க வராரு. இதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு. அதோட சந்தோஷம் எப்படி அப்படின்னா, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போயிட்டோம். ஒருவேளை இந்தியா வந்து ஃபைனல்ஸ் வின் பண்ணிட்டாங்க இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ரோஃபில 3வது டைம் வந்து இந்தியா வந்து இந்த கப்பை தட்டி செல்லுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து 2 டைம் வின் பண்ணிருக்காங்க. ஒன்னு 2002ல, இன்னொன்னு வந்து 2013. 2013ங்கிறது வந்து தோனி தலைமையில நம்ம வின் பண்ணோம். அதே மாதிரி 2000லயோ 2017லயோ வந்து ஃபைனல்ஸோட வந்து நம்ம தோத்து போயிட்டோங்க. ஒருவேளை ஃபைனல்ஸ்ல வந்து தோக்க மாட்டோம், தோத்தாலும் 3வது டைம் வந்து இந்த சாம்பியன்ஷிப் ரன்னர் அடிக்கிறோம். வின் பண்ணாலும் 3வது டைம் இது வந்து வின் பண்ணதா வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு சாதனையை நம்ம படைச்ச மாதிரி ஆயிப்போயிருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஃபைனல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ்னா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்தியா கூட யார் வந்து ஃபைனல்ஸ் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் அந்த கிரிக்கெட் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா ஃபைனல்ஸ் இன்னும் நிறைய அப்டேட், இன்னும் நிறைய சாதனைகள் படிச்சாங்கன்னா நம்ம சேனல்ல வந்து எக்ஸ்க்ளூசிவாவே நம்ம சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.